தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை எங்களுக்கு பல்வேறு வழிகளில் நினைவூட்டிக் கொண்டே வருகின்றார். இந்த நினைவூட்டுதல் வெறுமனே சிந்தனைக்குரிய நினைவூட்டுதல் மட்டுமல்ல, மாறாக எங்கள் வாழ்க்கை அனுபவங்களின் வழியாக எங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகின்ற அனுபவத்தின் நினைவூட்டுதல்களாக இருக்கின்றன. சில நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தின் நினைவூட்டுதல்களை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கின்றோம். இந்த திருப்பலி வேளையிலே விசேட விதமாக உயிர்த்த வல்லமையுள்ள ஆண்டவரின் வல்லமையுள்ள பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்பதற்கு, அந்த அனுபவத்தினால் எங்கள் வாழ்க்கையில் உறுதி பெறுவதற்கு தேவையான வரங்களை இந்த திருப்பலியில் கேட்டு மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு எங்களுடன் இருக்கின்றார். அந்த ஆண்டவர் இயேசு எங்களுடன் பயணிக்கின்றார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுவோம். சகோதரங்களே, இந்த திருப்பலியை நானும் நீங்களும் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற எங்கள் பாவங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிடமாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள்
உமது பாதுகாப்பின் உதவியினால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வில் மகிழ்ச்சிக்கு வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருத்துதர்பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோர், தீமோன், பர்மனா, யூதாம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவரை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கையுரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடருதற் கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று நான் சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்ளுவேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகின்றீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாக அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார்.
அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பதும் தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் தந்தையின் பொருட்டு, என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்கள் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தைகள் முக்கியமாக முதலாவது இறைவார்த்தை பகுதியும் மூன்றாவது இறைவார்த்தை பகுதியும் இரண்டு சமூகங்களை பற்றி பேசுகின்றன. முதலாவது திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவார்த்தை 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்னர் முதல் கிறிஸ்தவ சமூகம் அனுபவித்த ஒரு சிக்கலை பற்றி பேசுகின்றது. மூன்றாவது இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசு இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் இயேசு உருவாக்கிய சீடர்கள் சமூகத்தை பற்றி பேசுகின்றது. இவை இரண்டும் சந்திக்கின்ற சிக்கல்களை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஒரு சமூகம் அவர்களுக்கு வெளியேந்து வருகின்ற சிக்கலை எப்படி முகம் கொண்டார்கள், எப்படி அவற்றை ஜெயித்தார்கள் என்பதை பற்றி பேசும் நற்செய்தி பகுதியானது இயேசுவினுடைய சமூகம் முகம் கொடுத்த பிரச்சனையையும் அந்த சமூகம் எப்படி அதை ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்ற படிப்பினையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை அனுபவ யதார்த்தத்தை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், எந்த ஒரு சமூகமும் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது, எந்த ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது உயிர் துடிப்புடன், உத்வேகத்துடன், பெரும் நம்பிக்கையுடன் அந்த சமூகம் பயணிக்க ஆரம்பிக்கும். நாட்கள் போக போக அவருடைய உத்வேகம் ஒரு வளர்ச்சியை அவர்களிலே உருவாக்கும். சில நேரங்களில் அபரிவிதமான வளர்ச்சி, எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை அவர்களிலே உருவாக்கும். அந்த வளர்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்காது. அவர்கள் வளருகின்ற பொழுது, அவர்கள் பறந்து செல்லுகின்ற பொழுது புதிய புதிய சிக்கல்களும் உருவாக ஆரம்பித்துவிடும். இதைத்தான் நாங்கள் தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்டோம் இன்றைக்கு. அன்பான சகோதரங்களே, இது யதார்த்தம், இதுதான் உண்மை. இந்த புதிய இறை சமூகமானது, ஆதி கிறிஸ்தவ சமூகமானது வெளியிலிருந்து வருகின்ற ஒரு சிக்கலை சந்திக்கின்றது. கிரேக்க விதவைகள் ஒதுக்கப்படுவதாக அவர்கள் உணர்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கவலையை, எதிர்ப்பை வெளிக்காட்டுகின்றார்கள். சீடர்கள் யதார்த்தத்தை இல்லை என்று சொல்லவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
கிறிஸ்தவ சமூகத்தில் பிரச்சனைகள் வரலாம். அது ஒரு தூய சமூகம்தான். ஆனாலும் அந்த சமூகம் கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் அங்கே உருவாகலாம். சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். சிறிய பிரச்சனைகள், குழப்பங்கள், இன்னொரு விதமாக சொல்லுவதாக இருந்தால் புதிய தேவைகள் அந்த சமூகத்துக்குள் உருவாகின்றது என்பதை சீடர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அன்பான சகோதரங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ சமூகமும் அப்படித்தான். நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது, நாங்கள் பறந்து செல்லுகின்ற பொழுது புதிய புதிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எங்கள் மத்தியிலே உருவாகலாம். அந்த பிரச்சனைகளை நாங்கள் அமுக்கி வைத்து விடக்கூடாது, அல்லது இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ சமூகங்களில், பங்குகளில் இருக்கின்ற பிரச்சனை இதுதான். இருக்கின்ற குளறுபடிகளை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நாங்கள் தயங்குகின்றோம். அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள் அன்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அவசரப்படவில்லை தீர்வு தேடுவதற்கு. முழு சமூகமும் ஒன்றாக சேர்ந்து வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுகின்றார்கள். இந்த தீர்வு தேடலில் 2 முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். திருத்தூதர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். திருத்தூதர்களின் பணியிலே ஒரு சில நிலைகள் இருக்கின்றன. மிக மிக முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. அதிலிருந்து வருகின்ற சின்ன சின்ன கடமைகளும் இருக்கின்றன. முக்கியமான கடமைகள் இரண்டாவதாக போய்விடக்கூடாது. சிறிய கடமைகள் மிக முக்கியமானதாக மாறிவிடக்கூடாது. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே பல கடமைகள் இருக்கின்றன. அவற்றின் நிலைகளை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். திருத்தூதர்கள் சொல்லுகின்றார்கள், தேவைகள் இப்பொழுது புதுசாக வருகின்றது, உருவாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் புதிய தேவைகள் வருகின்றபடியினால் அதிமுக்கிய கடமைகளை மறந்துவிடக்கூடாது. இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகின்ற, இறை சாட்சியம் சொல்லுகின்ற கடமைகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவை மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் சிறிய கடமைகளை தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து விடவும் கூடாது. அவையும் கட்டாயம் தேவையானதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களையும் உள்வாங்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுதுதான் திருச்சபையானது உயிர் துடிப்புள்ள திருச்சபையாக, உண்மையிலேயே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, எல்லோருடைய பங்களிப்பையும் உள்வாங்கிய ஒரு உண்மையான திருச்சபையாக வாழ முடியும் என்பதை இந்த முதல் கிறிஸ்தவ சமூகம் எங்களுக்கு நினைவூட்டுகின்றது. அன்பான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே தேவைகள் மாறிக்கொண்டிருக்கும். புதிய புதிய தேவைகள் வந்து கொண்டிருக்கும். அதற்காக அதிமுக்கிய தேவைகளை இரண்டாவதாக்கி புதிதாக உருவாகின்ற தேவைகளை முன்படுத்த தேவையில்லை. மாறாக அதிமுக்கிய தேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டு மற்ற தேவைகளை செய்வதற்கு நாங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற இறை ஆற்றல் பெற்ற, தனிவரம் பெற்ற மனிதர்களை உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய சுபாவம். இரண்டாவதாக நற்செய்தியை கொஞ்சம் பாருங்கள். ரொம்ப அழகாக இயேசுநாதர் சொல்லுகின்றார். இப்பொழுது இந்த கிறிஸ்தவ சமூகம், இந்த குட்டி சமூகம், ஆண்டவர் இயேசுவினால் உருவாக்கப்பட்ட சீடர்களின் சமூகம் ஒரு குழப்பத்தை அனுபவிக்கின்றது. ஒருவர் இயேசுவை காட்டிக் கொடுக்க போகின்றார் என்பதை இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அவர்
கடைசி பந்தியில் அமர்ந்த பிறகு அங்கிருந்து ஓடிவிட்டார். இயேசு சொன்னார், பேதுரு நிச்சயமாக என்னை மறுதலிப்பான் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எல்லாரும் சிதறி போவார்கள், நான் தனியாகி விடுவேன் என்றும் இயேசு முன் அறிவித்திருந்தார். இப்பொழுது அன்பான சகோதரங்களே, சீடர்களுக்கு ஒரு குழப்ப நிலை. நாங்கள் எல்லாம் சிதறி போய் விடுவோமா? எங்களுள் ஒருவன் காட்டி கொடுப்பானா? எங்களுள் ஒருவன் இயேசுவை மறுதலிப்பானா? இயேசுவுக்கு மரணம் நெருங்கி வருகின்றதா என்று நினைத்து குழம்புகின்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகின்றார், கலங்காதீர்கள், குழம்பி விடாதீர்கள், நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான சூழ்நிலைகள் உருவாகும். நாங்கள் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எத்தனை காலங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த நிலை தொடரும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த குழப்ப நிலைகள் வருகின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், கலங்கி விடாதே, தடுமாறி விடாதே, என் வார்த்தைகளை நம்பு, நானே உனக்கு வழியாக இருப்பேன், உனக்கு வாழ்வாக இருப்பேன், உண்மையாகவும் இருக்கின்றேன், பயப்படாதே, நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை நான் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருப்பீர்கள். நிச்சயமாக உள்ளம் கலங்கி போயிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வாக்குறுதி, நீங்கள் நினையாத வழிகளிலே உங்களை பலப்படுத்தியதை நீங்கள் நிச்சயமாக அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் பல நேரங்களில் மறந்து போயும் இருப்பீர்கள். இது உண்மை. அன்பான சகோதரங்களே, என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இதை பல தடவைகளில் அனுபவித்திருக்கின்றேன். குழம்பி போயிருக்கின்றேன், தடுமாறி இருக்கின்றேன், வழி தெரியாமல் நொந்து போயிருக்கின்றேன். அந்த நேரங்களில் என்னை அறியாமல் ஏதோ ஒரு சக்தி என்னை பலப்படுத்தி இருக்கின்றது. அந்த சக்தி நிச்சயமாக நான் நம்பி இருக்கின்ற அந்த ஆண்டவரின் வல்லமையுள்ள பிரசன்னம் தருகின்ற வல்லமைதான். யோசித்து பாருங்கள். அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்து விசுவாசத்தில் உறுதி அடையுமாறு உங்களை நான் அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். ஆதி திருச்சபை அனுபவித்ததை போன்று தடுமாற்றங்கள் வரும். இயேசுவின் சீடர்களின் சமூகம் அனுபவித்ததை போன்று குழப்பங்கள் உருவாகும். இயேசு சொல்லுவார், குழம்பாதே, தடுமாறாதே, நான் இருக்கின்றேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். அந்த வாக்குறுதியை நம்புவோம். அந்த வாக்குறுதியினால் நிச்சயமாக வாழ்வு பெறுவோம் என்கின்ற உறுதியை இந்த இறை வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு, எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை ஆதாரமாக கொண்டு நானும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நம்பிக்கையுடன் இருப்போம், குழம்ப தேவையில்லை. அப்படி வாழுகின்ற பொழுது இயேசுவை போன்று அவர் சீடர்களான நாங்களும் உண்மை சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ முடியும். எங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார்,
கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எங்கள் தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரை ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா. திருச்சபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார் தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்தவரின் பணியை மேன்மைமிக்க வழியில் செய்ய ஆற்றல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். தலைமை பணியாளர்களை ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா. நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்தவர்களாக மக்களின் மாண்புக்காக, உடன் வாழ்வோரின் நலனுக்காக உழைக்க தலைவர்களுக்கு அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். எங்கள் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதிப்பவரே எம் இறைவா. இறைவனின் பேரன்பை உணர்ந்து வாழவும், இறை நம்பிக்கையை வளர்த்து கொள்ளவும், நல்ல செய்திகளை, நல்ல உணர்வுகளை, நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை உடன் வாழும் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அடுத்த தலைமுறைக்கு அவைகளை தடையின்றி எடுத்துச் செல்லவும் இங்கே கூடி நிற்கின்ற எங்கள் அனைவருக்கும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். உள்ளம் கலங்க வேண்டாம் என மொழிந்த ஆண்டவரே, நீதியை இழந்து நிம்மதியை இழந்து மனிதரால் ஒதுக்கி வைக்கப்பட்டு சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கும் இதயங்களை உமது பேரன்பும் நம்பிக்கையும் எந்நாளும் வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களினாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாற்றை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்மீது அன்பு கொண்ட உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இது எங்களுக்கு வாழ்வு தரும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய உரிய பரிமாற்றத்தினால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு கொள்ளச் செய்யும். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களினால் எமதாக்கிக் கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான இயேசு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் நமக்கு தந்தீரும். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று எங்களுக்கு உயிர்ப்பு உண்டு என விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உம்முடைய திரு அவை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோம், எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போனங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியின் உள்ளங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென், ஆமென், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித் தந்தார். இயேசு சொல்லித் தந்தவாறு நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியும் ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற இயேசு.
அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் எல்லாருமே பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எழில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதியேறும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளினால் நீர் நிறைவு செய்தோம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விளை நீலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவரும் முன்னிலை உயர்ந்தது அவராலே.
தாய் மறந்து